அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். 2025 குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமோட ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி வேக்கன்சி டீட்டெயில் பார்த்துருவோம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரோட அமைப்பு அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3935. ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4000ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்து வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எவ்வளோ என்ன அப்படின்ற விஷயங்கள் நமக்கு பின்னாடி தான் டிஎன்பிஎஸ்சி வந்து அறிவிப்பாங்க. ஓகேங்களா? நம்ம எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. அதாவது எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுன்றது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ 2207, டைப்பிஸ்ட் 1101, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 370, ஃபாரஸ்ட் வாட்சர், குவாடு, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 257. ஸோ டோட்டலாக 3935. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேபி எல்லாமே சேர்த்து ஒரு 2000 வேக்கன்சியோ அல்லது 3000 வேக்கன்சியோ இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்துருப்பீங்க வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 2000லேருந்து 3000 வரைக்கும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாக சொல்கிறேன். ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, டைப்பிஸ்டனோ எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சில டைம் வந்து 5000 வேக்கன்சி கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு சில டைம் 7000 வேக்கன்சி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். சில டைம் 2000, சில டைம் 3000, சில டைம் 2500 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இங்கே ஒரு 4000 வேக்கன்சிங்களா டோட்டலாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3000 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மொத்தமாக டோட்டலாக ஒரு 7000 வேக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, ஃபாரஸ்ட் வாட்சர், குவார்டர் இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பின்னாடி தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இப்போ வந்து 3935 வேக்கன்சிக்கு தான் எக்ஸாம் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் எழுதியிருப்போம். ஸோ இந்த ஒரு 3935 கிட்டத்தட்ட ஒரு 4000 இந்த வேக்கன்சிக்கு தான் நம்ம வந்து இப்போ கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். இது எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரோட தரம். ஓகேங்களா? ப்ளஸ் எவ்வளோ வேக்கன்சி இது ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ அதை பார்த்துருவோம். வேக்கன்சி வந்து 3935 நோட்டிஃபிகேஷன் படி நம்ம வந்து இந்த கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். ஒருவேளை பின்னாடி எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேக்கன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் ஆஃப் வந்து ரிவைஸ்டு கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம போட போகிறோம். அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட், விஏஓ எல்லாத்துக்கும் சேர்த்து. அடுத்த வீடியோவில் டைப்பிஸ்ட், அதுக்கு அடுத்த வீடியோவில் ஸ்டெனோ டைப்பிஸ்ட். சப்போஸ் நான் டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் வீடியோ போட்டுட்டேன் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், நம்ம வந்து கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஒரு சில டைம் வந்து அந்த மேட்ச் ஆகாமையும் போயிருக்கு. ஸோ அதையும் வந்து நான் இங்கே அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சிக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து கட் ஆஃப் வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம். 25/4/2025 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஓகேங்களா? எக்ஸாம் வந்து எழுதிட்டு வந்திருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஜிகே அப்படின்னு 2 பகுதி இருக்குங்களா? அந்த ஜிகேயில் மேக்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் சேருதுங்களா? 12/7/2025 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லை, கொஞ்சோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஈஸி, மீடியம், ஹார்ட் அப்படின்னு 3 லெவல் வைக்கும்போது அது ஹார்டுக்கும் மேலே போகலாம். தமிழ் வந்து அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. நான் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜிகே அண்டு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மாடரேட். ஓகேங்களா? சில பேர் வந்து மேக்ஸ் ஈஸின்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து மாடரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிகே வந்து பலர் வந்து மாடரேட்டாக இருந்துச்சு அப்படின்றாங்க, இன்னும் பலர் வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது தமிழ் வந்து ரொம்பவே டஃப்பு தான். ஓகேங்களா? தமிழ் வந்து ரொம்ப ஹார்டு தான். ஓகேங்களா? ஈஸி, மீடியம், ஹார்டு அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டு அப்படின்ற லெவலில் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஜிகே, மேக்ஸ் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மாடரேட்னா ஈஸியும் இல்லை, கஷ்டமும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ
கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனுக்குள்ளே வருவோம். நம்ம வந்து கொஸ்டின் தான், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கொஸ்டின் தான். இது எதுவுமே வந்து மார்க் கிடையாது. 200க்கு இத்தனை கொஸ்டின் போட்டிருந்தா நீங்கள் அந்த கட் ஆஃப்க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக ப்ரைவேட் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய அகாடமியில். நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணும்ல அந்த கீக்கு தான் இந்த கட் ஆஃப். இப்போ ப்ரைவேட் கீக்கும் கவர்மெண்ட் கீக்கும் ஒரு 4-5 கொஸ்டினோ அல்லது 10 கொஸ்டின் வரைக்கும் முன்ன பின்ன டிஃப்ரெண்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கிறது நல்லா கவனிக்கணும். நீங்கள் கொஸ்டின் பேப்பரோட தரம் செட் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த தரத்தின் அடிப்படையிலையும் வேக்கன்சிஸ் அடிப்படையிலையும் தான் நம்ம வந்து இங்கே வந்து கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோமே தவிர ப்ரைவேட் கீ படியோ அல்லது கவர்மெண்ட் கீ படியோ நம்ம பண்ணலை. இதை வந்து நீங்கள் எப்படி இப்போ எடுத்துக்கலாம்னா, கவர்மெண்ட் கீ ரிலீஸ் ஆகும்ல, அப்போ வந்து இதை வந்து செக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நீங்கள் வரீங்களான்னு பாருங்கள். வந்தீங்கன்னா இப்போ இருக்க வேக்கன்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து உள்ளே போயிடுவீங்க. சப்போஸ் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ரிவைஸ்டு கட் ஆஃப் கண்டிப்பாக வந்து போடுவோம். இதை பற்றின உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. பாருங்கள், இப்போ ஜென்ரல் நம்ம வந்து எக்ஸர்வீஸ்மேன் அவங்களுக்கும் போடுறோம், டிஸ்ட்ரிபியூட் அவங்களுக்கும் போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஹேண்டிகேப்ட் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல, அதனால் அதை அவாய்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ ஜென்ரல் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ஜென்ரல் 172 கொஸ்டின் வந்து போட்டிருக்கணும். பாய்ஸ் கேர்ள்ஸ்னு தனியாக பிரிக்க முடியாது. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் அதாவது மேல் ஃபீமேல் எல்லாத்துக்கும் சேம் கட் ஆஃப் தான் கிட்டத்தட்ட வந்துட்டுருக்கு. ஸோ ஜென்ரல் கேட்டகிரினா 172, பிசினா 171 கொஸ்டின், எம்பிசி அப்படின்னா 171 கொஸ்டின், எஸ்சி கேட்டகிரி அப்படின்னா 168 கொஸ்டின், எஸ்சிஐ கேட்டகரி அப்படின்னா 166 கொஸ்டின், எஸ்டி கேட்டகரி அப்படின்னா 160 கொஸ்டின், பிசிஎம் கேட்டகரி அப்படின்னா 165 கொஸ்டின். இதுவே ஜென்ரலில் எக்ஸர்வீஸ்மேன் இருந்தீங்கன்னா 138 கொஸ்டின், பிசியில் எக்ஸர்வீஸ்மேன் 132 கொஸ்டின், எம்பிசி எக்ஸர்வீஸ்மேன் 130 கொஸ்டின், எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன் 123 கொஸ்டின், எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன் 113 கொஸ்டின், எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் 106 கொஸ்டின், பிசிஎம் எக்ஸர்வீஸ்மேன் 108 கொஸ்டின். அதுக்கப்புறம் ஜென்ரல் டெஸ்டிட் விடோ 150 கொஸ்டின், பிசி டெஸ்டிட் விடோ 148 கொஸ்டின், எம்பிசி டெஸ்டிட் விடோ 147 கொஸ்டின், எஸ்சி டெஸ்டிட் விடோ 143 கொஸ்டின், எஸ்சிஏ டெஸ்டிட் விடோ 133 கொஸ்டின், எஸ்டி டெஸ்டிட் விடோ 118 கொஸ்டின், பிசிஎம் டெஸ்டிட் விடோ 129 கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இதிலேருந்து ஒரு 3 கொஸ்டின் முன்னாடியோ அல்லது 3 கொஸ்டின் பின்னாடியோ போகலாம். ஸோ இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து அனலைசிஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? பல அகாடமி பல விதமாக அனலைசிஸ் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. என்ன எவ்வளோ அனலைசிஸ் பண்ணாலும் இந்த அரவுண்டு இந்த 170, ஓகேங்களா? 170லேருந்து ஒரு 167 போவாங்க. அப்போலனா 170லேருந்து ஒரு 173 போவாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த 4000 வேக்கன்சிக்கு. ஸோ 167லேருந்து 173க்குள்ளே தான் மோஸ்ட்லி ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறேன். இதுக்கு மேலேயோ இதுக்கு முன்னாடியோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லோரும் இந்த ரேஞ்சில் தான் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்போ பல டெலகிராம் சேனல்ஸும் பல வாட்ஸ்அப் சேனல் பல யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க வந்து கணக்கு எடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இது வந்து நல்லது தான், நல்ல கருத்து கணிப்பை வந்து எடுப்பாங்க. ஸோ எடுத்து போடும்போது அது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே பாருங்கள் 170 தான், ஓகேங்களா? இந்த 170 அப்படின்றது ஒரு கட் ஆஃபாக வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்று 170லேருந்து ஒரு 3 கொஸ்டின் முன்னாடி போவாங்க, அல்லது 170லேருந்து 3 கொஸ்டின் பின்னாடி போவாங்க. இதுக்குள்ளே மட்டும்தான் கட் ஆஃப் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய அகாடமி, எவ்வளோ பெரிய வல்லுநர்களாக இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மோஸ்ட்லி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன், கட் ஆஃப் இன்க்ரீஸ் அதாவது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மறுபடியும் ப்ரிடிக்ஷன் போடுவோம். இப்போ இருக்கிறது இந்த 4000 கிட்டத்தட்ட அந்த 4000 வேக்கன்சிக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். 4000 வேக்கன்சி இந்த சென்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, மொத்தமாக ஜூனியர்ஸ்னு விஏஓவில் 4000 கிடையாது, டோட்டலாக 4000 வேக்கன்சி. அதில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது இந்த 2207 வேக்கன்சி கிட்டத்தட்ட ஒரு 2500 வேக்கன்சிக்குள்ளே இருந்துச்சுன்னா இதுதான் உங்களுக்கு கட் ஆஃபாக வரும். புரியுதுங்களா? இது இல்லாமல் நம்ம தனியாக இதெல்லாம் ஃபாரஸ்ட் வாட்சர் கார்டு இதெல்லாம் தனியாக பிரிச்சும் காமிச்சிட்டோம். நம்ம அடுத்து வந்து டைப்பிஸ்ட் 1101 இந்த வேக்கன்சிக்கு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1600 கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 370 கிட்டத்தட்ட ஒரு 400 கூட வச்சுக்கலாம். ஸோ
இந்த இதுக்கு தான் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவுக்கு ரெடியாக இருங்க. கூடிய விரைவில் வந்து நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? உங்களுக்கு இத பத்தின ஏதாவது சந்தேகங்கள், டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க தெரியப்படுத்தலாம். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஓகேங்களா? தெரியப்படுத்தலாம். நீங்க பிரைவேட் ஆன்சர் கீ பார்த்துட்டு, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ரைட் ஆயிருக்கீங்க அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க. அல்லது கவர்மெண்ட் கீ செக் பண்ணிவிட்டு நீங்க இந்த வீடியோவுக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை கொஸ்டின் அப்படின்றத கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? அதாவது இன்னொன்னு சொல்றேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 200க்கு ஒரு 120லேருந்து ஒரு 150 வரைக்கும் இவ்வளோ தான் எங்களால போட முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னாகும் அப்படின்னா, அந்த ரிசல்ட் வர டைமில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அமைதியா இருந்தவங்கலாம் ஓப்பன் அப் ஆவாங்க. நான் 170, நான் 175, நான் 165, நான் 171 இந்த மாரி பலர் வந்து எப்போ வந்து ஈசல் மாதிரி கிளம்புவாங்க. இப்போலாம் அமைதியா இருப்பாங்க. அப்போ பின்னாடி வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து என்னோட வந்து என்ன சொல்கிறதுன்னா, கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ணி வீடியோ போடுவோம்ல, கருத்து கணிப்பு கேட்போம்ல, பலர் வந்து சொல்ல மாட்டாங்க. பின்னாடி வந்து சொல்லுவாங்க, அண்ணா நான் வந்து 175 கொஸ்டின் போட்டிருக்கேண்ணா. சார் நான் 172 கொஸ்டின் போட்டிருக்கேன் சார். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்போ வந்து ஓப்பனா நெறைய பேர் சொல்லுவாங்கன்னா, இப்போ சிலர் தான் அப்படி சொல்லுவாங்க. நெறைய பேர் எப்போ சொல்லுவாங்கன்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த விஷயத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க் யூ.